தைப்பூசத்தை முன்னிட்டு அரசு மதுபான கடைக்கு விடுமுறை. அரசு மதுபான கடைக்கு எதிரே உள்ள ஓட்டு கொட்டகையில் படுஜோராக நடைபெறும் கள்ள மது விற்பனை. கண்டுகொள்ளாத காவல்துறை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருங்காடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைக்கு எதிரே உள்ள ஓட்டு கொட்டகை ஒன்றில் தினம்தோறும் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். தைப்பூச திருநாளான இன்று மதுபான கடைகளுக்கு அரசு விடுமுறை அளித்திருந்த நிலையில் அதிகாலையில் இருந்தே அந்த ஓட்டு கொட்டகையின் பின்புறமாக கள்ள மது விற்பனை பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஓட்டு கொட்டகையின் முன்பகுதியில் அமைந்திருக்கும் நபர் ஒருவர் வருகை தரும் குடிமகனை பணத்தை பெற்றுக் கொள்வதும், அவருக்கு கீழ் பணிபுரியும் நபர்கள் குடிமகன்களை கொட்டகைக்கு பின்னால் கூட்டி சென்று கருவேலம் காட்டில் வைத்து சரக்கு விநியோகம் செய்வதும், அவர்களிடம் மது பாட்டில்களை பெற்றுக்கொள்ளும் குடிமகன்கள் குடித்துவிட்டு செல்லும் பொழுது ஓட்டு கொட்டகையின் முன்பகுதியில் உள்ள மஞ்சள் பையில் உள்ள சைட் டிஷ்களை சுவைத்து செல்வதற்கான காட்சிகள் அரங்கேறி வருகின்றது. பெருங்காடு ஒட்டியுள்ள சுமார் 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தும் பிரதான சாலையில் இப்படி வெட்ட வெளிச்சமாக கள்ள மது விற்பனை நடைபெறுவது பொதுமக்களை அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில், இவ்வளவு துணிகரமாக மது விற்பனை செய்வது திமுக அரசின் அதிகாரிகள் துணையோடு செயல்படலாம் என்று பொதுமக்கள் சந்தேகித்து வருகின்றனர். மேலும் இதுபோல் கள்ள மது விற்பனையில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.